நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்னன்னு பாருங்களேன். நண்பா நல்லா வாயில் குடும்பம் வாங்கிக்கோங்க. இது குடும்பங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். புரியலையே நண்பா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதே நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் பொறுங்க, நல்லா புரியும் நண்பா. ஓகே, அதுக்கு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சரி நண்பா, 6 மாதம் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி பார்க்கலாம். பட் 6 மாதம்தான் டார்கெட்டு, ஓகேவா நண்பா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நண்பா நான் இப்போ சொல்கிறேன் நண்பா உங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பெட்டு நண்பா. ஸோ நீங்கள் யாராக வந்தாலும் பெட் பண்ணுங்கள். கரெக்டாக 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி ரன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எனக்கு 1000 ரூபா ஜிபே பண்ணி விட்டுருங்க. நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணி என் ஜிபே நம்பர் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? சப்போஸ் அந்த 6 மாதத்தை கடந்து ஓகே ரன் ஆயிடுச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு 1000 ரூபா ஜிபே பண்ணிடணும், ஓகேவா நண்பா? ஸோ இது பெட்டு நண்பா. யாருக்கு? அந்த நண்பர் சொல்கிறாரு 6 மாதம் பொறுங்க நண்பா, நல்லா புரியும். எங்கே நண்பா 6 மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சொல்கிறீங்களா? ஓகே பார்க்கலாம் நண்பா. நீங்கள் சொல்கிறது நடக்குதா? நாங்கள் ஜெயிக்கிறோமா நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்த்துலாம் நண்பா. ஸோ அப்படி நீங்கள் யாராச்சும் பெட்டுக்கு ரெடினா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நண்பா. ஸோ யார் வரீங்க மறக்காமல் லிங்க்கு கீழே டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி ஸோ அதில் அந்த டாஸ்கில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகே நண்பா. ஸோ ஓகே பேக் டு ஃபார்ம், நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் நண்பா, ஓகேவா? கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன தான் நீங்கள் பெரிய யூடியூபர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் சேர்ந்துட்டாங்க சொல்லலாம். நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்டு சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் அவங்க காசு கொடுத்து தான் யூடியூப் சேனலில் அங்கே இங்கே ஒரு சில 3 அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஒன்றுமே தெரியாதவளுக்கு வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகி ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார்ல, நான் மக்களுக்காக சொன்ன போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தார்ல நம்ம தலைவர் சொல்லிட்டு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் தான் நம்முடைய மைவி த்ரெட்ஸ் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 5 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்குங்க. இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே 5வது இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய தலைவர் பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடியே பார்த்தோன்னா அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்காமா. இதை நம்பிக்கிட்டு வேற நம்மளுடைய மக்கள் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அது மோசடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காதாமா. ஸோ அதுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. நான் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கேன், எம்எஸ் முடிச்சிருக்கேன், யூகே முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பதிவு பார்த்தோன்னா அவர் முடிச்சிருக்காங்க. ஸோ பட்டு அவர் நான் குறை சொல்லலை. பட் அவர் சொல்கிறாரு. பட்டு நிறைய விஷயத்த சொல்கிறாரு. தப்பு கிடையாது, மக்களுக்காக போகிறாருன்னு சொல்லலாம். பட் அவர் எடுத்த ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஸோ நிறைய கமிஷனர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கேஸ் நடவடிக்கை எடுக்கலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ நம்முடைய எம்டி சார் பார்த்தோன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லேருந்து மாதம் போயிட்டு அதுக்கான சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட போலீஸ் சரி நிறைய கமிஷனர் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட அவர் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா நான் அவர் பேர் சொல்ல விரும்பலைங்க. ஸோ மக்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அரசாங்கத்துக்கிட்டையும் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு வருஷமாகவே அந்த கேஸ் கண்டினியூஸாக ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அகைன் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அதை நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பட் அவள் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் பட் இதெல்லாம் எதுக்கிட்ட நம்ம பக்கம் சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து விட்டுக்கிட்டு அவர் வேலையை பார்த்து இருந்தார். பட் இப்படியே போக ஒரு கட்டத்தில் அவருக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவளை பற்றி பேசியிருப்பாருங்க. ஆக்சுவலாக அவர் பேர் கூட நான் சொல்ல விரும்பலை. நீங்களே போயிட்டு நம்மளுடைய எம்டி சார் வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க நண்பா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிரிண்ட் எடுத்திருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாராமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் விரைவில் மோசடியை அமலைப்படுத்துவோம். விளம்பரம் பார்த்தால் பணம் மோசடி, விளம்பரம் பார்த்தால் பணம் தருகிறார் என்றும் எம்எல் மாதிரி ஸ்கீமை நடத்தி வரும் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் மீது தாங்கள் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டு
கமிஷனர் அவர்கள் புகாரை விரைவில் உத்தரவிட்டு இருக்கிறார். விரைவில் மோசடி அமலப்படுத்துவோம். ஸோ அப்படி வந்து பேசிக்கிட்டு பார்த்தோன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பேஜ், அதாவது ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நான் குறை சொல்லலைங்க. ஆக்சுவலாக வந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா நான் வந்து நண்பா அவர் வந்து நான் குறையும் சொல்லலை. அவர் மக்களுக்காக பார்த்தோன்னா நிறைய விஷயத்த வந்து போகிறாரு. பட் நிறைய பேர் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க மோசடியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆப் இருக்குங்க. ஸோ அவருக்கு கிளாரிஃபிகேஷன் வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு இன்னுமே கிளாரிஃபை ஆகிடும். பட் போக போக அவர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பெரிய யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் அது இதுன்ட்டு நம்மளுடைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1ல் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பேரும் வந்து நான் சொல்லிக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய யூடியூப்ஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்கிரிப்ட் ஆனது ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்மளுடைய எம்டி சார் அதையே வந்து இன்னும் கிளியராக வந்து சொல்லிட்டு இருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மை வித் ரெட்ஸை பற்றி இன்னும் பேசி வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணி விடுறாங்க பார்த்தியா. அவருக்காக வந்து நம்மளுடைய எம்டி சார் வந்து வேறு லெவலில் மகிழ்ச்சியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா, நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்து வர டெய்லி இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து கொஷின்ஸ் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஆம் என்று எஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வீடியோக்கே நம்ம சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை பார்க்குற போல் இருக்கும். ஆனால் இவங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக வந்து இப்படி பண்ணால் இப்படி முச்சலாம் சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன யூடியூப்ஸ்லேருந்து பெரிய யூடியூப்ஸ் சொல்லி சிம்பிளாக வந்து கிளாரிஃபை பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு வேலையை வந்து மிச்சமாகிடுச்சு. அந்த ஆப்பில் எப்படி சிஎம் அப்கிரேட் பண்ணணும், இப்படி பிஎம் அப்கிரேட் பண்ணணும், எப்போ எஸ்எம் எப்படி அப்கிரேட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நம்மளுடைய சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய யூடியூப்ஸ்லேருந்து ஸ்மால் யூடியூபர்ஸ் வரைக்கும் வேறு லெவலில் கிளாரிஃபிகேஷன் பண்ணி விட்டாங்க. பட் இருந்தாலும் வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்கன்னே சொல்லலாம். அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்டி சார் வந்து வேறு லெவலில் அந்த நேற்றுக்கு அந்த ஒரு வீடியோவில் போட்டிருந்தார். பட் எனக்கு பார்க்குறப்போ இன்னும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போங்க நண்பா. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் பேசியே வேறு லெவலில் நம்மளுடைய ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்மளுடைய சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடு கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு. என்னென்ன தெரியுமா, 100வது முறையாக நான் வந்து மக்களுக்காக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறேன். அரசாங்கத்திலையும் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்டையும் இந்த கேஸ் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்களே அப்படின்னது பணியிலேருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒன் செகண்ட் நான் அவரை சொல்லி விரும்பல, அதுதான் ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யாரை சொல்கிறேன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா இது எம்எல் மாதிரி நிறுவனத்தை நடத்தி ஆட்களை சேர்த்தா நண்பா. எம்எல்னா என்ன தெரியுமா, ஸோ அடுத்து ரெஃபர் பண்ணி ஒரு கமிஷன் போயிட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் டேல வந்து அந்த ஒரு எண்டு வரும் பார்த்தியா. ஸோ அது பேர் தான் எம்எல் மார்க்கெட்டிங். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை நண்பா. எம்எல் மாதிரினா ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறோம். இது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம விருப்பப்பட்டால் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு கட்டாயம் இல்லை. பட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் அதுக்கான இன்கம் வரும். பட் நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நண்பா. இல்லை ஜாயின் பண்ணால் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடலாம். பட் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்னால் அதில் இருக்கிற ப்ராடக்ட் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினா கிட்டத்தட்ட 40 பாக்ஸ் வருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூல். ஓகேவா, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்முக்கு 360 ரூபா கட்டி வருமா. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேர் பேக். இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்எம்முக்கு கோல்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானுக்கு எஸ்எம் பிளான் இருக்குது. இது வேறு இன்னொரு நண்பர் பார்த்தோன்னா தெரியாமல் வந்து என்னென்னோ சொல்லிட்டு இருக்காரு யூடியூப்பில். என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்த கட்டம் நம்ம வந்து பார்த்தோன்னா காசை வந்து சம்பாரிச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ வந்து நிறைய விஷயத்த அவர் கற்றுக்கிட்டு நண்பா சாரி நண்பா நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்கு சாரி சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்னொரு யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த யூடியூபர்ஸை பார்த்துட்டு நிறைய ஜனங்க பார்த்தீங்கன்னா என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க. நண்பா நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் தூக்கி ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் அவரும் ரீச் ஆகிட்டார். என்ன ஏதுன்னே தெரியாமல் இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவரும் யூடியூப்பில் ரீச் ஆகிட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட தெரியாத ஸ்மால் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வேறு லெவலில் மை வித் ரெட்ஸை பற்றி ப்ரொமோட் பண்ணி அவரும் ரிச் ஆகிட்டார். அவரும் வந்து காசு சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இது தெரியாத மக்கள் இவர் சொல்கிறதா ரைட்டாமான்னு சொல்லிட்டு மற்றவங்க வீடியோக்கு போயிட்டு கமெண்ட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஓகே நண்பா, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னும் மை வித் ரெட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சு
காமிப்பீங்க. பட் இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் தான். ஸோ இன்ட்ரோ தான், ஆல்ரெடி சொன்னது தான். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க நண்பா. பட் நீங்கள் தான் இப்போ புதுசாக நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிளிக் பண்ணி நிறைய வீடியோஸை பார்த்துருங்க நண்பா. அப்போ தான் நீங்கள் வந்து இன்னும் கிளியராக டீப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்குவேன், இன்னும் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நண்பா. குயிக்காக அப்டேட்டாக குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, டாடா பை பை. நண்பா பாய்.